ஹாய் நண்பா. இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்டில் விசையும் அழுத்தமும். ஸோ செகண்ட் லெசன் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து விசை ப்ளஸ் வந்து அழுத்தம் ஹெட்டிங்லேயே இருக்குது. அதை பற்றி தான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்க போதில்லை, முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னமோ அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிக்க முடியும் தேவையில்லை, காதால் கேட்டாலே உங்களுக்கு வந்து மெமரி ஆகிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அறிமுகம் கொடுத்துருக்காங்க. இழுக்கும் அல்லது தள்ளும் இந்த செயலே வந்து விசை. விசைனா என்ன? இழுக்கும் இல்லைன்னா தள்ளும். இதுதான் வந்து விசைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. விசை மற்றும் அழுத்தம் பற்றி கற்க ஆல்ரெடி வந்து நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்டாண்டர்ட்லேயே வந்து படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து பரப்பு இழு விசை, பாகு விசை, இதை பற்றி இந்த லெசனில் வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விசை எங்கெல்லாம் வந்து பயன்படுது அப்படின்னா, கதவை திறத்தல், கால்பந்தை உதைத்தல், கேரம் விளையாட்டு, எல்லா விளையாட்டுலையும் வந்து விசைன்னு ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து பயன்பட்டுனே தான் இருக்குது. ஓகேவா? விசையானது இயக்கத்தில் உள்ள பொருளை ஓய்வு நிலைக்கோ, ஓய்வில் இருக்கிற பொருளை இயக்க நிலைக்கோ கொண்டு வரத்துக்கு உதவுறது தான் வந்து விசை. ஓகேவா? ஒரு பொருளின் ஓய்வு நிலையை அல்லது சீரான வேகத்தில் இயங்கி கொண்டிருக்கும் பொருளின் இயக்க நிலையை அல்லது இயங்கும் பொருளோட திசையை அல்லது பொருளோட வடிவத்தை மாற்றக்கூடிய புறக்காரணி, இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து ஒரு நம்ம எடுக்கிற முயற்சி தான் வந்து விசை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விசை வந்து ஒரு வெக்டர் அளவு. இது நியூட்டன் என்ற அலகால் வந்து அளக்கப்படுது. விசையோட அலகு பார்த்திங்கன்னா வெக்டர் அலகு நியூட்டன் என்ற அலகாலும் அளக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு பொருளிற்கும் புறப்பரப்பிற்கும் செங்குத்தாக செயல்படும் விசை வந்து இப்போ எதனா ஒரு பொருளை வந்து செங்குத்தாக ஒரு விசை வந்து செயல்படுதுன்னா அது வந்து உந்து விசை எனப்படும். இது வந்து நியூட்டன் அலகாலையும் விசைனாலையும் நியூட்டன் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அழுத்தம்னா ஒரு பொருளோட ஒரு சதுர மீட்டர் புறப்பரப்பில் வந்து செங்குத்தாக செயல்படும் விசை அல்லது அதை வந்து உந்து விசைன்னு சொல்லுவாங்க. அதுதான் அழுத்தம் என வரையறுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அழுத்தத்தோட அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கல். எஸ்ஐ அலகில் வந்து பாஸ்கல்னு சொல்கிறாங்க. இந்த பிரெஞ்சு அறிவியல் அறிஞர் பிளெய்ஸ் பாஸ்கல் அவரோட நினைவாக தான் இந்த வந்து பாஸ்கல்னு வந்து வச்சுருக்காங்க. ஒரு பாஸ்கல்னால் ஒரு நியூட்டன் மீட்டர் பவர் -2. ஓகேவா? ஸோ அழுத்தத்தோட வந்து எடுத்துக்காட்டுகள் என்ன அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளியராக பார்த்துக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு சாலையுடனான தொடர்பை அதிகரிக்கவும், கனரக சரக்கு வாகனங்கள் நீகையில்லா சகரங்களை கொண்டுள்ளன, தொழில் மீது செலுத்தும் அழுத்தத்தை குறைக்கவும், தொடுபொழிப்பை அதிகரிக்கும், அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை வந்து படித்து பார்த்துக்கோங்க. பாக்ஸ் கொஸ்டின் வந்து ரொம்பவே முக்கியமானது. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, மணலில் நடப்பது நமக்கு கடினமானது, ஆனால் வட்டங்களுக்கு அது மிகவும் எளிதானது. ஏனெனில் வட்டகத்தில் வந்து அதோட அகன்ற பாகங்கள்லாம் இருக்குல்ல, அதிகப்படியான பரப்புடன் அது வந்து தொடர்பு கொள்ளும். ரொம்ப பெரிய பரப்பை வந்து அது அடைச்சிக்கணும்னு சொல்கிறாங்க. அழுத்தம் வந்து குறைந்த மணலில் ஒட்டகம் வந்து எளிதாக நடக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. காற்றினால் செயல்படுத்தப்படும் அழுத்தம். காற்று நிரம்பி உள்ள இந்த உரைக்கு வந்து நமது வளிமண்டலம் வந்து நம்ம சுற்றியுள்ள பகுதி முழுவதும் வந்து காற்று நிரம்பி உள்ளதுன்னு சொல்கிறாங்க. காற்று நிரம்பி உள்ள இந்த உரைக்கு வந்து வளிமண்டலம் என்று பெயர். இதை வந்து வளிமண்டலம் சொல்கிறாங்க. வளிமண்டல அழுத்தம் எனப்படும். இது வளிமண்டல அழுத்தம் வந்து பாதரசமானி என்ற கருவியால் வந்து அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. டாரிசன் என்ற அறிவியறிஞர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சார். பாதரசத்தோட உயர்த்தினை கொண்டு வளிமண்டல அழுத்தம் வந்து கணக்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் தெரிந்து கொள்வோம். உயரமான மலைப்பகுதியில் சமையல் செய்வது கடினம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உயரமான இடங்களில் வளிமண்டல அழுத்தம் வந்து குறைவாக இருப்பதால் பொருளோட கொதிநிலை குறைவாக இருக்கும். இதனால் நீரானது 70 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலே கொதிக்க ஆரம்பித்து விடும். இந்த வெப்பநிலையை உருவாகும் வெப்ப ஆற்றல் பொருளை சமைப்பதற்கு போதுமானதாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. எனவே உயரமான இடங்களில் சமையல் செய்வது கடினமாக தான் இருக்கும். வளிமண்டல அழுத்தம்னா திரவத்தம்பத்தில் உள்ள பாதரசத்தோட மீது காற்று செலுத்தும் அழுத்தத்தின் எண்மதிப்பு தான் வளிமண்டல அழுத்தம். ஒரு ஏடிஎம்னா ஏடிஎம் என்பது பாதரச மனையில் உள்ள 76 சென்டிமீட்டர் உயரமுடைய
பாதரசத்தால் செலுத்தப்படும் அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எண் மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.01 × 10⁵ நியூட்டன் மீட்டர் பவர் -2. இதை எஸ்ஐ அலகுமுள்ள ஒரு ஏடிஎம் வந்து 1,00,000 பாஸ்கல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. திரவங்களின் விசை மற்றும் அழுத்தம். மிதப்பு விசைனா என்னென்னு பார்த்தா மிதக்கும் அல்லது பகுதியளவு நீரில் மூழ்கி இருக்கும் பொருள் மீது நீரானது ஒரு மேல்நோக்கு விசையை வந்து செலுத்துவது தான் வந்து மிதப்பு விசை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விசையை வந்து திரவங்கள் மட்டுமே செலுத்துவது இல்லை. விசை வந்து வாயுக்களும் வந்து வாயுக்களிலும் செலுத்துகின்றன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பொருளோட எடை வந்து மேல்நோக்கு விசையை விட குறைவாக இருந்தால் அந்த பொருள் வந்து மிதக்கும், இல்லையெனில் மூழ்கிவிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அணைக்கட்டில் வந்து இது வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்குது. அணைக்கட்டுகளில் மேல்புறத்தை விட அடிப்புறம் வந்து வலிமையானதாகவும் அகலமானதாகவும் அமைக்கப்பட்டது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் கடலுக்கு செல்வது எல்லாம் வந்து கிளியராக வந்து பார்த்துங்க. பாஸ்கல் விதி. பாஸ்கல் விதினா திரவத்தின் ஒரு புள்ளியில் செலுத்தப்படும் அழுத்தம் வந்து அனைத்து திசைகளிலும் சமமாக எல்லா திசைகளிலும் வந்து பரவுவதே வந்து இதற்கு காரணமானது. இக்கருத்தை வந்து பிரெஞ்சு அறிவியல் அறிஞர் வந்து பிளேஸ் பாஸ்கல் என்பவர் வந்து முதல் முறையாக வந்து எடுத்துரைக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைனா இப்படியும் வந்து புரிஞ்சுக்கலாம். மூடிய அமைப்பில் ஓய்வு நிலை உள்ளது ஒரு திரவத்தில் எந்த ஒரு புள்ளியிலும் அளிக்கப்படாமல் அழுத்தம் ஆனது திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும் என்று பாஸ்கல் விதி கூறுகிறது. பாஸ்கல் விதி எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா வாகனம் பழுது பார்க்கும் இடங்களில் வந்து பயன்படுத்துது. வாகனங்களில் உள்ள வேகத்தடை இருக்குல்ல, அதுலேயும் வந்து பாஸ்கல் விதி வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பரப்பு இழுவிசை என்னன்னு பார்த்தீங்கன்னா திரவத்தோட புறப்பரப்பில் ஓரளவுக்கு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படும் விசை பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்கிறாங்க. நீளம் ப்ளஸ் வந்து இழு. ஸோ பரப்பு இழுவிசை என வரையறுக்கப்படுது. இதன் அலகு வந்து நியூட்டன் மீட்டர் பவர் -1. பரப்பு இழுவிசையோட பயன்பாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களில் பரப்பு இழுவிசை காரணமாக நீர் வந்து மேலே சைலம் மூலமாக வந்து மேலே செல்லும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து சைலம் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. தாவரங்களில் வேர்கள் மூலம் உறிஞ்சப்படும். கப்பல்கள் வந்து சேதமடைத்து வந்து இந்த கடுமையான புயல் காற்று அதெல்லாம் வந்து பரப்பு இழுவிசை காரணமாக தான் இதை வந்து சேதமடைதுன்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாகியல் விசை அல்லது பாகுநிலை. ஒரு திரவ பாயும் போது திரவங்களின் அடுத்தடுத்த அடுக்குகளுக்கு இடையே அவற்றோட சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் செயல்படும் விசையே பாகியல் விசை எனப்படும். இது வந்து பாகியல் விசை சிஜிஎஸ் அலகுமுள்ள பாய்ஸ் என்ற அலகாலும் எஸ்ஐ அலகுமுறையில் kg m⁻⁻1 s⁻⁻1 அல்லது NS m⁻2 என்ற அலகாலும் அளக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உராய்வுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா உராய்வில் வந்து 2 வகைகள் இருக்குது. நிலை உராய்வு, இயக்க உராய்வுன்னு சொல்லிட்டு. நிலைனா ஒரு பொருள் வந்து ஓய்வு நிலையில் இருக்கும்போது ஏற்படுற உராய்வு. இயக்க உராய்வுனா ஒரு பொருள் இயங்கின்னு இருக்கிற நிலையில் அதில் ஏற்படுற உராய்வு தான் வந்து இயக்க உராய்வுன்னு சொல்கிறாங்க. உராய்வு வந்து என்னெல்லாம் பண்ணால் இயக்கத்தை எதிர்க்கும், தேய்மானத்திற்கு காரணமாக இருக்கிறது, வெப்பத்தை உருவாக்குறதுலாம் வந்து உராய்வோட செயல்பாடு. உராய்வை பாதிக்கும் காரணிகள் அதெல்லாம் வந்து தொடு உராய்வு, பொருளோட எடை, அதிலலாம் வந்து என்ன பாதிப்பு ஏற்படுத்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. உராய்வோட நன்மைகள் என்னென்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்லை. உயவு பொருள் அப்படின்னா உராய்வை குறைக்க பயன்படும் பொருள் எல்லாமே உயவு பொருள் தான் வந்து சொல்கிறாங்க. என்னென்ன உயவு பொருள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரீஸு, தேங்காய் எண்ணெய், கிராஃபைட், விளக்கெண்ணெய் முதல்லாம் வந்து உயவு பொருள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நினைவில் கொள்க. இது வந்து முக்கியமானது. ஃபுல்லாகவே கிளியராக வந்து பார்த்துங்க. ஒரு பொருள் மீது செயல்படும் விசை அப்பொருள் ஓய்வு நிலையிலோ அல்லது சீரான இயக்க நிலையிலோ என்ன அந்த வடிவத்தை விசைன்னு சொல்கிறாங்க. விசையோட அலகு வந்து நியூட்டன். ஓகேவா. ஒரு பொருள் மற்றொரு பொருளுடன் தொடர்பு கொள்ளும் போது ஏற்படுத்துதான் வந்து விசைன்னு சொல்கிறாங்க. அழுத்தம்னா விசை விளைவினை அழுத்தம் எனப்படும். இப்படி அளவை கொண்டு கணக்கிடலாம். திரவங்கள், வாயுக்கள் மற்றும் காற்று ஆகியவும் அழுத்தத்தை செலுத்துகின்றன. பூமியின் மீது உள்ள அனைத்து பொருட்களும் வளிமண்டலத்தின் காரணமாக
உந்து விசையை வந்து உணர்கின்றன அப்படின்னு வந்து சொல்லலாம். வளிமண்டல அழுத்தத்தை அளவிட உதவும் கருவி வந்து வளிமண்டல அழுத்தத்தை எது வந்து பாதரசமானி வந்து பயன்படுது சொல்கிறாங்க. இயக்கத்தை எதிர்க்கும் விசைக்கு வந்து உராய்வு என்று பெயர். ஒழுங்கற்ற பரப்புடைய பொருள்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்வதே உராய்வுக்கான காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உராய்வு தொடும் பொருளோட பரப்புகளையும் அவற்றின் எடையும் சார்ந்து உள்ளது. உராய்வு இரண்டாக வகைப்படுத்தப்படுகிறது. அவை நிலை உராய்வு, இயக்க உராய்வுன்னு சொல்கிறாங்க. திரவ மூலக்கூறுகள் சிறும புறப்பரப்பை அடைவதற்காக தங்களின் பரப்பை சுருக்கி கொள்ளும் தன்மையை பரப்போட இழுவிசை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாகியல் விசைனா திரவங்கள் இயக்கத்தில் இருக்கும்போது அவற்றில் உள்ள திரவ அடுக்குகளுக்கு இடையே உள்ள உராய்வு விசை உருவாகிறது. இந்த உராய்வு விசை திரவ அடுக்குகளின் ஒப்புமை இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் அமைகிறது. இவ்விசை வந்து பாகியல் விசைன்னு சொல்கிறாங்க. பாகுநிலையை வந்து சிஜிஎஸ் அலகுமுறையில் பாய்ஸ் என்ற அலகாலும், எஸ்ஐ அலகுமுறையில் kgm⁻⁻1 s⁻⁻1 அல்லது sem⁻⁻2 என்ற அலகாலும் அளவிடப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புக் பேக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருள் வந்து இயங்காது, அது வந்து நின்று விடும்னு சொல்கிறாங்க. திரவத்தில் பெறப்படும் அழுத்தம் எதனால் அதிகரிக்குன்னா திரவத்தம்பத்தோட உயரத்தினால அதிகரிக்கும். அழுத்தத்தின் அலகு வந்து பாஸ்கல், நியூட்டன் மீட்டர் பவர் -2. கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 76 சென்டிமீட்டர். பாதரச தம்பம் பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது. இதுனா நீரியல் உயர்த்தி, தடை செலுத்தி, அழுத்தப்பட்ட பொதி மேற்கண்ட அனைத்திலையும் வந்து பயன்படுகிறது. கீழ்கான திரவங்கள் எது அதிக பாகுநிலை உடையதுன்னு பார்த்தா கிரீஸ் வந்து அதிக பாகுநிலை கொண்டதுன்னு சொல்லலாம். பாகுநிலையோட அலகு வந்து பாய்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்களில் வந்து நிரப்புக. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் மாரி கொடுக்குறேன். முடிஞ்சால் நீங்களே ஆன்சர் வந்து இவ்வளோ தூரம் கவனிச்சிங்களா, அதுலேருந்து உங்களுக்கு ஆன்சர் வருதான்னு பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.